இப்படி ஒரு ஸ்கீம்ல பயன் பெற்றவர்களா இருந்தா எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் இல்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்துட்டீங்க. அந்த எக்கனாமிக்ல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்னு. இல்ல ஓட்டு போட மாட்டேன்றாங்களே உங்களுக்கு ஆனாலும். அது பிரச்சனை இல்ல ஆனாலும் மகேஷ். உங்களுக்கு உங்கள நம்பவே மாட்டேன்றாங்களே. குட் கொஸ்டின். மோடி ஆபத்து. ஆராசா சொல்றாரு. திரு உதயநிதி அவர்களே ஆபத்தானவர். இத்தனை ஆபத்து வருஷம் நம்மளை இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒரே ஒரு நியாயமான கேள்வி மாதேஷ் வாயிலிருந்து வந்திருக்கு. ம். இவ்வளவு பேர் தமிழகத்துல பயனாளிகள். இல்ல 2 கோடி பேர். பயனாளிகள்ன்றதுக்கு நமக்கு இது இல்ல சார். ஆதாரம் இல்ல. நானே சார் இன்னைக்கெல்லாம் இப்போ லோன் அவ்வளவு நான் சீக்கிரம் வாங்க முடியறது இல்ல சார். மாதேஷ் நான் கொடுக்குற டேட்டாவை இந்த பேப்பர் கொடு, அந்த பேப்பர் கொடு, இந்த டாக்குமெண்ட் கொடுன்ட்டு யாரும் கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் நான் சரிங்களா? நான் கொடுக்குற நிறைய சிக்கல் இருக்கு. மாதேஷ் நீங்க முத்ரா லோன் ஏதோ அலையலையா இங்க தமிழ்நாட்டை வாங்கிட்டாங்க. ஆனா ஓட்ட மட்டும் டிஎம்கேக்கு போடுறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. மாதேஷ் இதுதான் ஒரு உங்க மேல கேள்வி. ஒரு நம்பிக்கை இருந்தா உங்களை ஒரு கேள்வி நியாயமா கேட்டுட்டீங்க. அடுத்து பாருங்களேன் உடனே வந்துருச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற ஊப்பி. உள்ள அது அவதாரம் எடுத்து வெளில வருது பாருங்களேன். நான் என்ன கேட்குறேன் மாதேஷ், நான் சொல்ற டேட்டாவை தைரியமா ஆண்மையா டிஸ்பியூட் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். அது ஏன் பண்ண மாட்டீங்க? நான் என்ன சொல்றேன், பிஎம்ஜிஇபி லோன் தமிழகத்துல எவ்வளவு பேர் அவைல் பண்ணியிருக்காங்க? ஆர்டிஐ போடுங்க. முத்ரா லோன் எவ்வளவு பேர் தமிழகத்துல அவைல் பண்ணியிருக்காங்க? போடுங்க. ம். இந்த நான் சொல்ற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுங்க. இவ்வளவு நான் சொல்றேன்ல சார் 2 கோடி பேர் பெனிஃபிஷியரிஸ் சார் தமிழகத்துல முத்ராவில். எடுங்க, எடுத்து டிஸ்பியூட் பண்ணுங்க. ஆனாலும் இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குற அந்த உதவித்தொகை இங்க வந்து இதாகுது, ஒர்க் அவுட் ஆகுது. இங்க பெரிய அளவுக்கு அது பேசு பொருளா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க கொடுக்குற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மோடியினுடைய ஆட்சியில கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இங்க மக்கள் கிட்ட போய் சேரவே இல்ல மக்கள்கிட்ட சார். ஒரு விஷயம் போய் சேரணும்னா யார் மூலமா போய் சேரும்? மக்கள்கிட்ட ஒரு விஷயம் போய் இல்ல சேரணும். உங்களை அவங்க முழுசா நம்பல சார். மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. உங்களை அவங்க முழுசா நான் எங்க நம்பல. வரேன்னு இல்ல தெரியுது. மாதேஷ் சொன்னாலே போய் சேர்ந்துராது சார். மாதேஷ்னா மாதேஷ் மட்டுமா மாதேஷ்? மாதேஷ் மாதிரி இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உங்களை மாதிரி தானே இருக்காங்க. 80% அப்படி தானே இருக்காங்க. யாராவது ஒரு சேட்டலைட் சேனல்ல ஒரு பிரிண்ட் மீடியாவில் இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. எப்பா நீ பிஎம்க்கே இப்போ சொல்ல வேணாம். பிஎம்க்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்க வேணாம். இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. இளைஞர்கள் போய் அப்ளை பண்ணுங்க. ஸ்டார்ட் அப் இருக்குங்க. ஸ்டார்ட் அப் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கம்பெனி ஆரம்பிக்கலாம்? ஒரு கார்பரேட் ஒரு இளைஞன் எப்படி ஆரம்பிக்கலாம்? ம். ஏதாவது ஒரு ப்ராசஸ் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சரி. பேசுறது பூரா 10 விஷயம் புண்ணியம் இல்லாத உதயத்த மேட்டர் தான்.